ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி பிரெட் பைட்ஸ். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்பைசி பிரெட் பைட்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைஸ் 6, மயோனைஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன், பூண்டு 5 பல், பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். ஸ்பைசி பிரெட் பைட்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரெட் ஸ்நாக்கு தான் இது. யூஸ்வலாக கிட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக பிரெட் டோஸ்ட் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் காரமாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய டைமில் நம்ம வீட்டில் பிரெட் வாங்கி அப்படியே இருக்கும். அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டை நம்மளுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி தேவையோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பைட் நமக்கு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக நறுக்கிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பார்த்திங்கன்னா இது நல்லா ப்ரௌன் கலரில் நமக்கு நல்லா கிறிஸ்பாக டோஸ்ட் ஆகணும். இது மாதிரி ஒரு 1 மினிட் நீங்கள் நல்லா வச்சுட்டா அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை எல்லாமே நம்ம திருப்பி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா கொஞ்சம் கலர் மாறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் சிம் ஃபயரில் நல்லா நமக்கு நல்லா ப்ரௌன் கலராக நமக்கு ஆகணும். இந்த மாதிரி ப்ரெட்டு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நமக்கு நல்லா டோஸ்ட் ஆனது. இது ஒரு பிளேட்டில் முதல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ரெட் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும், நல்லா கிறிஸ்பாக நமக்கு 2 பக்கமும் ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி கிறிஸ்பாக தான் இருக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 100 ஸ்பூன் நெய் மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதில் பொடியாக நறுக்கியிருக்க பூண்டு, இந்த நெய்யிலே நல்லா வதக்கணும். இதிலே நல்லா பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். சிம் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், நம்ம ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா போதும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே மயோனைஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி, ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் டக்குன்னு கலர் மாறிடுச்சு அப்படின்னா அந்த ரெசிபியோடைய ஃப்ளேவரே போயிடும்.
நல்லா சிம் பண்ணிவிட்டு அதில் இந்த ப்ரெட்ஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து டாஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கோட் ஆகிற மாதிரி. நமக்கு நல்லா இந்த ப்ரெட்டில் எல்லாமே வந்து கோட் ஆகணும் இந்த மசாலா. நல்லா கோட் பண்ணிட்டு அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க பட்டர் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு இந்த சூட்லேயே அது வந்து நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக அங்கங்கே போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்பைசி பிரெட் பைட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பிரெட் பைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சு. இதில் ஃபைனலாக இதில் கொஞ்சம் நம்ம டொமேட்டோ சாஸ் மட்டும் மேலே போட்டுக்கலாம். சர்வ் பண்ணும் போது இப்படி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு குயிக் ஸ்நாக் பண்ணணும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டராக சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்டான ரெசிபி. ஃபைனலாக கொஞ்சமாக இது மேலே கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ஸ்பைசி பிரெட் பைட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா குயிக்காக நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் தான். நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். யூஸ்வலாக பிரெட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. யூஸ்வல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.